இருக்கு, வேற மாதிரி இருக்கு. வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படத்தை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. சியான் ஆக்டிங்காகட்டும் சரி, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு, வேற மாதிரி இருக்கு. சொல்லிடுறேன். ஏன்னா சும்மா வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எடுத்து வந்து சும்மா அந்த எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. அது வந்து வேலைக்கே ஆகாது. ஆனால் இந்த அருண்குமார்ன்ற டேரக்டர் பார்த்தோன்னா விக்ரம் சாருக்கு என்ன வரும், அவர் எப்படி நடப்பாரு, எப்படி சண்டை போடுவாரு, எப்படி பேசுவாரு, எப்படி அழுவாருன்னு சொல்லிட்டு அந்த இன்ச் பை இன்ச் நோட் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு. சித்தார்த்தியே நடிக்க வச்சு ஹீரோ பக்காவா ஒரு பயங்கரமா இட்டு கொடுத்தாருங்க. அந்த ஆளு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு. தயவுசெய்து வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த ஓடிடிக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து படத்தை நிறுத்துந்து இங்கே வேஸ்ட் கிடையாது. 6 மணி நேரம் அவர் வந்து எவ்வளவு மணிச்சு பண்ணா நம்ம நச்சப்படலாம் ஒன்றும் ஓடவே மாட்டேங்குது, எதுவுமே சரி கிடையாது, என்னதான் எதுவுமே நம்மளுக்கு ராசி இல்லையா, அந்த மாதிரி தான் யோசிப்பார் அவர். ஏன்னா படம் வந்து நல்ல படம் ரிலீஸ் ஆக வேண்டிய டைம்ல ரிலீஸ் ஆகாம படத்தை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்கன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், எப்படி யோசிக்கும், என்னடா அது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காருங்க. ஆமா ஆமாப்பா. ஏன்னா வந்து ஆக்சுவலா பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த படம் எல்லாம் பார்த்து வச்சுட்டு நடிப்பு நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லுவாங்க தவிர படம் நல்லா இருந்துச்சா, அது வந்து உங்களுக்கு யோசிக்க வச்சுச்சா அப்படின்றதுதான் இருக்காது. அப்படிதான் தங்கான் கூட வச்சுங்களேன், தங்கான் கூட வந்து ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த படம் வந்து பக்காவா இருக்குங்க. ஒரு விக்ரம்க்கு நீங்க என்னெல்லாம் ரசிச்சிங்களோ எத்தனையோ வந்து கொண்டு வந்திருக்காரு. அது நடையும் சரி, இதெல்லாம் வந்து நீங்க இந்த படத்துல பாத்துருக்கீங்க, சாமி படத்துல நந்து வருவார் பார்த்து லுங்கி கட்டிங்கன்னு, அந்த ஆறுமுக சாமிக்கு ஒரு பாட்டு வர பாருங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கெட்டப் எல்லாம் வருவாரு. நீங்க பாருங்க, விக்ரம்னா இதுதான் விக்ரம். அந்த டேரக்டர் வந்து கரெக்டா எடுத்திருக்காரு. டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மனுஷனுக்கு வந்து ஃபுல்லா ஃபிளாப்புங்க. மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்க வச்சிருக்காரு. அதுதான் சொல்றேன். அது துஷாராவும் நீங்க சாதாரண ஹீரோ என்ன நினைச்சு கூடாது. நீங்க அவங்க வந்து கரெக்டா கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறவங்க, கதைக்கு முக்கியத்துவம் கதையை தான் சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அருண்குமார் சார் பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா எடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு எப்படி நடிக்க வைக்கணும் நடிக்க வச்சு அவங்களுக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களும் கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் பக்காவா பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்கு.